12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி 2019 டிசம்பர் மாதம் நடைபெற்ற அரையாண்டு தேர்வு அசல் வினாத்தாளை இப்பொழுது திருப்புதல் செய்ய இருக்கிறோம். மாணவ செல்வங்களே, இதனுடைய அடிப்படையில் தான் வரக்கூடிய தேர்வும் உங்களுக்கு அமையும். ஆகையால் ஒரு முழு மதிப்பெண்ணை வினா எப்படி அமையும் என்பதை இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக, விடைகள் தெளிவாகவும் குறிப்பிட்ட அளவினதாகவும் என்ற வரிகளை சொந்த நடையிலும் என்பதை நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவ செல்வங்களே. ஏனென்றால் தெளிவாக என்பது உங்களுடைய நடையில் நீங்கள் தெளிவாக எழுத வேண்டும். குறிப்பிட்ட அளவு என்று சொன்னால் 2 மதிப்பெண் வினாவாக இருந்தால் 3 வரிகளுக்கு குறையாமலும், 4 மதிப்பெண் வினாக்களாக இருந்தால் 6 வரிகளுக்கு குறையாமலும், அடுத்தபடியாக நெடுவினாவாக இருந்தால் கட்டுரை வடிவத்திலும் எழுத வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சொந்த நடை என்பது உங்களுடைய நடையில் நீங்கள் எழுத வேண்டும். வழிகாட்டியில் படித்தாலும் பகுதி 1 உங்களுக்கு 14 வினாக்கள் அமையும். கண்டிப்பாக இந்த 14 வினாக்களில் ஒரு இலக்கண குறிப்பை ஒன்று கேட்பார்கள். அதுபோல இலக்கண குறிப்பும் கேட்பார்கள். அதனைத் தொடர்ந்து புணர்ச்சி விதியினுடைய விதியை மட்டும் கேட்பார்கள். புணர்ச்சி விதி என்பது தனியாக சொல்லை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக என்று கேட்கக்கூடியது ஒரு தனி பகுதி. இருந்தாலும் இங்கே வினை அதாவது இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணங்களை கேட்கலாம். அழகீட்டு வாய்ப்பாடுகளில் ஏதேனும் ஒரு பகுதியை கூட இந்த 14 வினாக்களில் ஒன்றாக அமையும். இந்த 14 வினாக்களுக்கும் நீங்கள் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்றால் மாணவ செல்வங்களை நீங்கள் புத்தகத்தை முழுமையாக படிக்க வேண்டும். ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, இலக்கண பகுதிகள், பயிற்சிகள், உணர்ச்சி விதிகளுடைய வகைகள், இவைகள் எல்லாம் நன்கு படிக்க வேண்டும். உதாரணமாக, நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாடுகளை பெற்று முடியும் பா வகை எது என்று கேட்பார்கள். எந்த பா வகை? நன்று, வெண்பாதான். என வெண்பாவினுடைய இலக்கணங்கள் என்று பார்த்தால் நாள் மலர் காசு பிறப்பு என்று முடிந்திருக்கும். ஈற்றயல் அடி மூசீராய், ஏனைய அடிகள் 4 சீராய், இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பெற்று நால்வலர் காசு பிறப்பு என்று முடியும் என்று இலக்கண விதியை கூறியிருப்பார்கள். அதுபோல புணர்ச்சி விதியை கேட்டிருக்கிறாங்க. எத்திசை ஏ கூட்டல் திசை, இதனுடைய விதி எது என்று பார்த்தால் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் என்பதுதான் இதனுடைய விடை. இதை கூட உருவாக்கிதான் கேட்டுள்ளார்கள் மாணவ செல்வங்களை. அதுபோல நீங்கள் நன்றாக புத்தகத்தை முழுமையாக இருக்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்தையும் நன்கு படித்தால் கண்டிப்பாக நீங்கள் முழு மதிப்பெண் பெற முடியும். இந்த 14 வினாக்கள். அடுத்தபடியாக 2 மதிப்பெண் வினாக்கள். செய்யுள் முதல் 4 இயலிலிருந்து ஒரு 4 வினா கொடுத்திருப்பாங்க. அந்த 4 வினாக்களில் நீங்கள் எழுத வேண்டியது 3 வினா. அடுத்தது உரைநடையிலிருந்து ஒரு 3 வினாக்கள் கேட்பார்கள். அந்த உரைநடை பகுதியிலிருந்து நீங்கள் 2 வினாக்கள் எழுதினால் போதுமானது. இது முதலில் இருக்கக்கூடிய 4 இயலிலிருந்தோ பிறகு பின்னால் இருக்கக்கூடிய 3 இயலிலிருந்தோ உங்களுக்கு கேட்பார்கள். அடுத்தது 7 வினாக்கள் எழுத வேண்டும். பிரிவு 3 பயிற்சி வினாக்கள் மாணவ செல்வங்களே. புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பயிற்சியிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் அமைந்திருக்கும். அதற்கு 7 வினாக்கள் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். 7 × 2 14. இது கூட சில நேரங்களில் 2 மதிப்பெண் வினாவிற்குரிய வினாக்கள் கூட இந்த பகுதியில் கேட்பார்கள். இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்று, தண்டி அலங்காரம் எவ்வகை நூல், இது ஒரு தண்டி அலங்காரம் அணி இலக்கண வகையை சேர்ந்த இலக்கண நூல் என்று நீங்கள் எழுத வேண்டும். அதுபோல் பாவிகம் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. படிமம், வினைப்படிமம் இருக்கு. இதில் வினைப்படிமத்தில் உரு படிமம், மெய்ப்படிமம் என்ற வகைகள்லாம் கண்டிப்பாக ஒன்று கேட்பார்கள். அதுபோல் தொடரமைக்க பலகை, பல கூட்டல் கை, பலகை 2 வகையில் நீங்கள் தொடரமைக்க வேண்டும். நிறுத்தற் குறியிடுக. பகுபத உறுப்பிலக்கணம் கண்டிப்பாக இந்த பகுதியில் வினாக்கள் பகுபத உறுப்பிலக்கணம்
அல்லது புணர்ச்சி விதி. இந்த வினாத்தாளில் உங்களுக்கு புணர்ச்சி விதியை ஒரு மதிப்பெண் வினாக்களை கேட்டுட்டாங்க. அதனால் இங்கே பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் மாணவ செல்வங்களை பகுபத உறுப்பிலக்கணமும் கேட்பார்கள், சொல்லை பிரித்து புணர்ச்சி விதியும் எழுதுக என்று இந்த பகுதியில் கேட்பார்கள். செய்த செய்கூட்டல் இத்துக்கூட்டல் அ செய் பகுதி, இந்த த என்ற உயிர்மை எழுத்து இரண்டாக பிரித்தால் இத்துக்குட்டல் அ என்று பிரியும். அதுபோல சாற்றி, இது போன்ற பகுபத உறுப்பிலக்கணம் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. அதனால தான் ஏதேனும் ஒன்றுன்னு போட்டிருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் இரண்டிற்குமே பதில் அளித்து விடுகிறீர்கள். முதலாவதாக இருக்கக்கூடிய விடைக்கு மட்டுமே ஆசிரியர்கள் மதிப்பெண் கொடுப்பார்கள். இரண்டாவதாக நீங்கள் சரியாக எழுதியிருந்தாலும் பிழையாக எழுதியிருந்தாலும் அதனை மீண்டும் என்று போட்டு விடுவார்கள். அடுத்தது மரபு பிழை நீக்கி எழுதுக. கோவலன் மதுரைக்கு சென்றது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சென்றான். குதிரையும் யானையும் வேகமாக ஓடியன. அவன் வெண்மதியிடம் பேசினான். இது போன்ற மரபு பிழைகளை நீக்க வேண்டும். வெண்பாவின் ஈற்று சீரில் இடம்பெறும் வாய்ப்பாடுகள் யாவை? வெண்பாவினுடைய ஈற்று சீரில் இடம்பெறும் வாய்ப்பாடுகள் நாள் மலர் காசு பிறப்பு என்று முடிந்திருக்கும். இது போன்ற எளிமையான ஒரு வினாக்கள் உங்களுக்கு அமையும். அதில் நீங்கள் 7 வினாக்கள் எழுத வேண்டும் மாணவ செல்வங்களே. அடுத்தபடியாக பகுதி 3 பிரிவு 1. இந்த பகுதியில் உங்களுக்கு ஏதாவது நம்முடைய செய்யுள் பகுதியில் மனப்பாட பகுதி அல்லாத சில பகுதிகளை கொடுத்து அதனுடைய காட்சி நயத்தை, செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம் என்ற இந்த பாடல் வரிகளை கொடுத்து காட்சி நயத்தை கேட்பார்கள். அதனுடன் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. அதனுடன் ஓமையும் பொருளையும் பொறுத்து எழுதுக. அதன் பிறகு நூற்குறிப்பு, கடையெழ வல்லல்களை பற்றி குறிப்பிடுக. சிறுபான்ற்றுப்படையை இயற்றியவர் யார்? இப்படியெல்லாம் உங்களுக்கு வினா அமையும். இது 4 மதிப்பெண்களை உடையது. மொத்தம் 4 வினாக்கள் கொடுத்திருப்பார்கள். நீங்கள் 2 எழுதினால் போதும். இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக உங்களுக்கு தெரியும். இது எந்த இடத்தில் வருகிறது, இந்த நூலினுடைய ஆசிரியர் யார், எதற்காக இந்த செய்யுள் வரிகள் சொல்லப்பட்டது என்று கேட்பார்கள். அதன் பிறகு அதனைத் தொடர்ந்து பிரிவு 2 2 வினாக்களுக்கு 2னுக்கு விடையளிக்க வேண்டும். அதாவது ஏற்கனவே சொல்லப்பட்ட பகுதிகள் செய்யுள் பகுதியிலிருந்து 4 மதிப்பெண் வினா. அடுத்த பகுதியாக இருக்கக்கூடியது உரைநடை பகுதியிலிருந்து 4 மதிப்பெண் வினா. இங்கே 4 வினாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். 2னுக்கு நீங்கள் எழுத வேண்டும். கடையேழு வள்ளல்கள் ஆண்ட நாடுகள் யாவை? பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சி. இவைகள் எல்லாம் உரைநடையிலிருந்து 3 வினாக்களும். அணி செய்யுள் பகுதியிலிருந்து பொருள் வேற்றுமை அணியை எடுத்துக்காட்டுடன் கூறி விளக்குகன்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்த பகுதியாக மாணவ செல்வங்களை எவையேனும் 3னுக்கு விடை தருகன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் பாணையம் பாராட்டல், அதாவது இலக்கியம் பாராட்டல். இதில் தலைப்புகளை நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் மாணவ செல்வங்களை. ஏற்புடைய நயங்களை 3னை எடுத்து எழுதுக. அதாவது ஏற்புடைய நயங்கள் அப்படின்னா சில நேரங்களில் இயைபு தொடை நயம் வந்திருக்காது, சில நேரங்களில் எதுகை தொடை நயம் வந்திருக்காது, சில நேரத்தில் மோனை தொடை நயம் வந்திருக்காது. அதனால தான் சொல்கிறாங்க ஏற்புடைய தலைப்புகளை எழுதுக. அப்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் குறிப்பு சட்டகம் போட வேண்டும். குறிப்பு சட்டகம் எழுதிவிட்டு அதில் குறிப்பு சட்டகம், முன்னுரை, கவிஞர் அறிமுகம். இப்போ உதாரணத்துக்கு நாமக்கல் கவிஞரை பற்றிய சில குறிப்புகளை நீங்கள் எடுத்து நாமக்கல் கவிஞர் பாரதிதாசன், பாரதியார், இது போன்ற நீங்கள் உங்கள் புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இலக்கிய பாராட்டலில் எந்தெந்த ஆசிரியர்கள் வருகிறவர்களோ அவர்களை பற்றி சிறு குறிப்பு, அவங்களுடைய பிறப்பு, அவர்கள் எழுதிய பிற நூல்கள், அவர்கள் என்னவாக அழைக்கப்படுகிறார்கள், இது போன்ற எல்லாம் சிறப்பு பேர் என்ன, அவர்களுக்கு சில குறிப்புகளை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவ செல்வங்களே. அதுபோல் நீங்கள் முன்னுரை, கவிஞர் அறிமுகம், தொடை நயங்கள் எழுதுவதற்கு முன்னால் மைய கருத்தை எழுதிவிடுங்கள். மைய கருத்து, அதனைத் தொடர்ந்து தொடை நயங்கள், மோனை தொடை நயம், எதுகை தொடை நயம், இத்து போடுங்க. நிறைய உங்களுடைய தேர்வுகளை பார்க்குற நிறைய பேர் மெய் எழுத்துக்கு எழுதாமல் இருக்கிறீங்க. அதனால் மோனை தொடை நயம், எதுகை தொடை நயம், இயைபு தொடை நயம், முரண் தொடை நயம், இவைகளெல்லாம் எழுதி அதன் பிறகு இறுதியாக பொருள் நயம் எழுதி முடிவுரை முடியுங்கள். 4 மதிப்பெண் வினாதான ஐயா, இதற்கு இவ்வளவு தலைப்புகள் எழுத வேண்டுமா? பொருத்தமான தலைப்பை மட்டும் எழுதுங்கள், சால சிறந்தது. அடுத்தபடியாக 40வது வினா தமிழாக்கம். இது பத்தியை கொடுத்து தமிழாக்கம் கேட்பார்கள். சில நேரங்களில்
பழமொழி ஆங்கிலத்தில் இருக்கும், அதனை கொடுத்தும் உங்களுக்கு தமிழாக்கம் கேட்பார்கள். சில நேரங்களில் மாணவ செல்வங்களை இப்போது இது போன்ற வினாக்கள் உங்களுக்கு நாங்கள் அமைப்பது இல்லை. ஏனென்றால் இது ஆண்டு பொதுத் தேர்வில் கேட்பார்கள். இப்போ அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய வினாக்கள்லையும் ஆண்டு பொதுத் தேர்வுலையும் இது போன்ற ஒரு பகுதி இருக்கும். இது செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா, அதாவது 40வது வினா, எண் 40 என்று கொடுத்துள்ளார்களே, அதனை நன்கு கவனிக்க வேண்டும். இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 40ஐ பாருங்கள். இது இந்த தமிழாக்கம் தருக என்பது நம்மை போன்ற மாணவர்களுக்கு இதை போன்ற வினாக்கள் செவி மாற்றுத்திறனுடைய மாணவர்களுக்காக. நீங்கள் அதனை எழுதிவிடக்கூடாது, நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா, அவ்வாறு எழுதினால் என்ன ஆகும்னா அதை ஆசிரியர்கள் அதனை வட்டமிட்டு மிகுதி அல்லது மீண்டு என்று போட்டு மதிப்பெண் போட மாட்டார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது 41வது வினா, வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. 4 மதிப்பெண் தான் இருந்தாலும் சுருக்கமாக நீங்கள் எழுத வேண்டும். மொத்தம் 4 தலைப்புகளை எழுத வேண்டும். அதை நீங்கள் இப்பொழுது எழுதி கொள்ளுங்கள். இந்த பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் எழுதுக என்பதை 4 தலைப்புகள் எழுத வேண்டும். முதலாவதாக பழமொழியை எடுத்து எழுத வேண்டும். பழமொழி விளக்கம் எழுத வேண்டும். உண்மை கதை, கதையின் தன்மை அப்படின்னு எழுதி பக்கத்தில் உண்மை கதை, இடைக்கோடு, கற்பனை கதை. நீங்கள் இப்போ திணை விதைத்தவன் திணை அறுப்பான். உண்மையாலுமே இங்கு ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டிற்கு நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். பின்னாளில் அவர்கள் நமக்கு அடிமையாகி நாட்டை விட்டு விரட்டப்பட்டார்கள் என்று உண்மை கதை எழுத போறீங்களா, அல்லது கற்பனையா உங்களுடைய கற்பனையில மனதில் வரக்கூடிய எழுதுகிறீர்களா என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அதன் பிறகு தீர்வு என்று எழுதி முடியுங்கள். அதுபோல வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், இது போன்ற பழமொழிகளை விளக்கி எழுத வேண்டும். அல்லது நிழலின் அருமை வெயிலில் தெரியும். மேலே இருப்பது 2 தலைப்புகள், ஒரே பழமொழி. இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் எழுதலாம். அடுத்தது வெண்பாவிற்குரிய இலக்கணம் யாவை? தலை கூறுக, வெண்பாவின் வகைகளை எழுதுக, அதன் பிறகு மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இந்த பகுதியிலே உங்களுக்கு நான் ஏற்கனவே கூறியபடி நீங்கள் 3 வினாக்கள் தான் நீங்கள் எழுத வேண்டும். எந்தெந்த 3 வினாக்கள் என்பதை நீங்கள் நன்கு முடிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு நெடுவினாக்கள் உங்களுக்கு சிலப்பதிகார நாட்டிய அரங்கின் அமைப்பு. இப்போ சிலப்பதிகாரம் என்று வைத்து கொண்டால் உங்களுக்கு இயல் 6 வருகிறது சிலப்பதிகாரம். அப்போ இயல் 6 ஒரு வினாவும், குகனோடு ஐவராகி வீடனோடு என்று கம்பராமாயணம் இயல் 3 ஒரு வினாவும். நன்றாக கவனியுங்கள். முதல் 4 பகுதியிலிருந்து ஒரு வினாவும் அடுத்த 4 பகுதியிலிருந்து ஒரு வினாவும் கேட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அரையாண்டு தேர்வுக்கு 7 இயல் தான் இருந்தாலும் பிரித்து தான் கேட்பார்கள். அதுபோல மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடைய சிறப்பை விளக்கி எழுதுக. தந்தையும் தாயும் பணிக்கு செல்லும் சூழலில் இது உங்களுடைய சொந்த நடையில் எழுத வேண்டும் என்பதாக ஒரு வினா அமையும். குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை என்று நீங்கள் உங்களுடைய நடையில் எழுதுவது போல ஒரே நடையில் ஒரு வினா அமைப்பார்கள். அதுபோல துணைப்பாட பகுதியிலும் முதல் கல் என்ற துணைப்பாட கதையை விவரிக்க கிராமங்கள் தங்கள் முகவரி இழந்து வருகின்றன. இது குறித்து உங்களுடைய கருத்தை எழுதுக. அப்ப கிராமங்கள் தங்கள் முகவரி அதாவது நம்முடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்தை கேட்காமல் உங்களுடைய சொந்த கற்பனை திறனை கண்டறிந்து மதிப்பெண் வழங்குவதற்கு கேட்கக்கூடிய வினாக்கள். ஆகவே மாணவ செல்வங்களே, நெடுவினாக்கள் 2 வகையில் அமையும். செய்யுள் மட்டுமே முதல் 4 பகுதியிலிருந்து ஒரு வினா, அடுத்து மீதமுள்ள பகுதியிலிருந்து ஒரு வினா. அதுபோல உரைநடை பகுதியாக இருந்தால் முதல் பகுதியிலிருந்து நேரடியாக புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வினாவும், அடுத்த வினா நீங்களுடைய சொந்த கற்பனையில் எழுதக்கூடிய வினாவாக இருக்கும். அதுபோல துணைப்பாட பகுதியாக இருந்தால் நேரடியாக புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பொருண்மைகளை அடிப்படையாக வைத்து ஒரு வினாவும், அதனைத் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய சொந்த நடையில் எழுதுவதற்கு ஒரு துணைப்பாட பகுதி ஒரு வினாவாகவும் அமையும் என்பதை உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே. அடுத்தபடியாக மனப்பாட பகுதி எந்த மனப்பாட பகுதி வரும் என்று சொல்ல ஒரு அனுமானமாக சொல்ல முடியாது. ஆகையால் நீங்கள் அனைத்து மனப்பாட பகுதிகளையும் நன்கு படியுங்கள். அந்த மனப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் எப்படி கொடுத்துள்ளார்களோ அதனை அப்படியே மாறாமல் ஒற்றுப்பிழை, சந்திப்பிழை
எதுவும் இல்லாமல் எழுத்துக்களை பிரிக்காமல், சொற்களை பிரிக்காமல், தொடர்களை மாற்றாமல், தக்க இடைவெளி விட்டு மிக சரியாக எழுத வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதனை அடிப்படையாக வைத்து குறிப்பாக ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேன். நெடுவினாக்களை நீங்கள் நெடுவினாக்களை குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை முடிவுரையுடன், முடிந்தால் சில மேற்கோள்களுடன் எழுதினால் முழு மதிப்பெண் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி, எதிர்வரக்கூடிய அந்த தேர்வில் அனைவரும் முழு மதிப்பெண்ணை பெற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.